பழமையான தமிழ் நன்னெறி கதை தானத்தின் மகிமை. பண்டைய தமிழ்நாட்டில் மதுரையை ஆளும் ஒரு நீதி நிறைந்த பாண்டிய மன்னன் இருந்தான். அவன் ராஜ்யத்தில் அனைத்தும் செழித்து வந்த போதிலும் ஒரு கேள்வி அவன் மனதை எப்போதும் குழப்பிக் கொண்டே இருந்தது. உண்மையான தர்மசாலி, நற்குணமிக்கவர் யார்? யார் தெய்வீக உள்ளத்துடன் தானம் செய்கிறார்கள்? யாருக்கு உண்மையாகவே அரசின் உதவி தேவை? இதை அறிந்து கொள்ள அரசன் ஒரு அறிவிப்பு செய்தான். யாரேனும் ஒருவர் தனது ஒரே சொத்தை யாசகருக்கு தானமாக அளிக்க துணிந்தால் அவனே உண்மையான தர்மசாலி. அவனை நான் பெருமைப்படுத்துவேன். மதுரையின் மக்கள் இதை கேட்டு ஆச்சரியமடைந்தனர். யாரும் தங்கள் முழு செல்வத்தையும் தானமாக அளிக்க முன்வரவில்லை. சிலர் சிறிய காணிக்கைகளை வழங்கினார்கள். ஆனால் முழுமையான தியாகம் செய்ய யாரும் துணியவில்லை. ஒருநாள் வெண்மணியார் என்ற ஏழை முதியவள் தனது ஒரே சொத்தாக இருந்த ஒரு மண் பானையை எடுத்து அரசர் முன் வந்தாள். அவள் கைகூப்பி நிற்க அரசன் அவளை கவனித்தான். மெல்லிய குரலில் வெண்மணியார் சொன்னாள், மன்னா, எனக்கு வேறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த பானையை மட்டும் தானமாக அளிக்கலாம். அதை ஏற்றுக்கொள்வீரா? அரசன் அதிர்ச்சி அடைந்தான். ஒருவருடைய ஒரே சொத்தையும் தானமாக வழங்குவதை அவர் கனவிலும் நினைத்ததில்லை. அவன் வெண்மணியாரின் மனப்பூர்வ தியாகத்தைக் கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த நன்னெறி உள்ளத்தைக் கண்டு அரசன் வெண்மணியாருக்கு பேரரசின் சிறந்த நிலங்களையும் செல்வங்களையும் பரிசாக வழங்கினான். மக்கள் இதை பார்த்து உண்மையான தர்மத்தின் மகிமையை புரிந்து கொண்டனர். கதையின் நெறி: தானம் என்பது அளவுக்கு மிஞ்சிய செல்வத்திலிருந்து செய்யப்படுவது இல்லை. அது மனப்பூர்வமாக, பூரணமான அன்புடனும் செய்யப்பட வேண்டும். அழியாத செல்வம் தானம், அகன்று போகும் செல்வம் வீண்.